பாலாஜி வணக்கம். தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கும் போது அவர் 3 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைக்கும் விதமாக கையெழுத்திட்டார். அதில் ஒன்றுதான் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என கூறப்பட்ட அந்த திட்டத்தை தொடக்குவதற்கான நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் சிங்கப்பெண் அதிரடி படையை தொடங்கி வைக்க இருக்கின்றார். இதில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் அந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழா நடைபெற்று வருகின்றது. நேரலை நாம் பார்க்கின்றோம். இது மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏனென்றால் ஏற்கனவே மே 10ஆம் தேதி என்று முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கும் போதே விரைவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவ்வப்போது மே 27ஆம் தேதி என்றே இந்த திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அப்போது அந்த திட்டம் தள்ளி போனது. அதற்கு பிறகு 29ஆம் தேதி என்று அந்த திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான அனைத்து ஏற்பாடும் தயாராக இருந்தது. ஆனால் அப்போது அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படாமல் தாமதமானது. அடுத்தடுத்து 2 முறை தள்ளி போனதால் அது அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்கொண்டது. இந்நிலையில் தான் இன்று அதிகாரப்பூர்வமாக அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை திட்டம் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக ஒரு புதியதொரு கவசமாக விளங்கும் என்று தமிழக அரசு தரப்பிலும் தாவேக தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கு பிரத்யேக அந்த மிடுக்கான உடை என்பது நேவி ப்ளூ கலர், அதே போன்று காவி நிற பேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு அதிரடிப்படை பொறுத்தவரையிலும் அது பல்வேறு வழக்கமாக பெண்களின் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பணிகளையும் கடந்து அதிதீவிர பணிகள் மேற்கொள்ளக்கூடிய பொருட்டு பல்வேறு திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் சுதந்திரமாக நடமாட்டத்திற்கும் பாதுகாப்பு அரணுக்கும் இந்த படை எவ்வாறு வழிவகை செய்ய போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் தான் இது வருகின்றது. ஏனென்றால் தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது தீராத பிரச்சனையாக நடந்து வருகின்ற நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஏற்கனவே விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போதும் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் முதலமைச்சரான பிறகு பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். பெண்களுடைய பாதுகாப்புக்கு தான் முதல் முக்கியத்துவம் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய திட்டமாக இது இருக்கக்கூடிய காரணத்தால் அதிக எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் நேரலையில் பார்க்கின்றோம். அந்த முதலமைச்சருக்காக அந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட இருக்கிறது. அதற்காக முன்னோட்டமாக அந்த காவல்துறை ஒத்திகை என்பது நடத்தப்பட்டு காவல்துறை மரியாதை கொடுப்பதற்கான ஒத்திகை நடத்தப்பட்டு வருகின்ற அந்த நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரியாக 5 மணிக்கு அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னதானதான் இந்த காவல்துறை ஒத்திகை என்பது நடைபெறுகிறது. இதில் இன்னும் கூடுதலான ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்றவென்றால் முதலமைச்சர் விஜய் இந்த நிகழ்ச்சியில் பேருரையாற்ற இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருக்கிற சூழ்நிலையில் பல்வேறு முக்கியமான அதிரடியான அறிவிப்புகள் எல்லாம் இந்த உரையில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஏற்கனவே காவலன் செயலி மற்றும் பிங்க் ரோந்து வாகனங்கள் போன்றவை எல்லாம் நடைமுறையில் இருக்கின்றது. ஆனால் இந்த திட்டத்தையும் தாண்டி முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட பாய்ச்சலோடு சிங்கப்பெண் சிறப்பு படை களமிறக்கப்படுவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சிறப்பு அதிரடிப்படையின் முதன்மை நோக்கம் என்பது அவசர காலங்களில் சிக்கி தவிக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எந்தவித தாமதம், பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு எந்தவித தாமதமும் இல்லாமல் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடனடியாக மீட்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதற்காக தான் இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கம். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய முதன்மையான பணியாக பார்க்கப்படும். முதலில் பிரச்சனை என்று வந்தவுடன் பிரச்சனை வராமல் தடுப்பதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பிரச்சனை என்று வந்த பிறகு உடனடியாக அடுத்த நொடிய அந்த சம்பவ இடத்திற்கு சென்று பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய முதன்மை நோக்கமாக இருக்கின்றது. குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை சற்றும் சகிப்புத்தன்மையற்ற முறையில் கையாள்வது இந்த படையினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. பெண்கள், அதே போன்று பெண்கள் படிக்கக்கூடிய பெண்களுக்கான கல்லூரிகள், பள்ளிகள், பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்கள், அதே போன்று மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள், மக்கள் நடமாட்டம் மிகுந்த முக்கிய பகுதிகள் உள்ளிட்டவை எல்லாம் கண்டறியப்பட்டு அதே போன்று எங்கெல்லாம் அவ்வப்போது தவறுகள், பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள், வன்கொடுமைகள் நடக்கிறதோ, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் கண்டறியப்பட்டு அங்கு அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுவது, அங்கு அவ்வப்போது தொடர்ச்சியாக காவல்துறை அதிரடி படையினர் ரகசியமாகவும் நேரடியாகவும் தீவிர ரோந்து பணி மேற்கொள்வது உள்ளிட்ட பணியெல்லாம் மேற்கொள்வார்கள் என்று இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
அதே போன்று அவசர அழைப்பு எண் 100 அல்லது அதற்கென உருவாக்கப்படக்கூடிய பிரத்யேக அவசர எண்களில் இருந்து வரக்கூடிய புகார்கள் அனைத்தும் உடனடியாக அந்த 100 என்ற எண்ணிற்கு பெண்கள் சார்ந்து புகார் ஏதேனும் வந்தால் அது உடனடியாக இந்த தனிப்படைக்கு மாற்றப்பட்டு கண் இமைக்கும் நேரத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளும் அதற்கான இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய மிக முக்கியமான மற்றும் மிக முக்கியமான கடமை என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக தான் இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு எல்லைக்குள்ளே சுருங்கி விடாமல், ஒரு காவல் நிலைய எல்லைக்குள்ளாக இது முடங்கி விடாமல் ஒட்டுமொத்தமாக அனைத்து இடங்களுக்கு சென்று பணியாற்றக்கூடிய வகையில் ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பாக ஒரு திட்டமாக தொடங்கப்படுகிறது. நேரடியாக இது முதலமைச்சருடைய கண்காணிப்பின் கீழ் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நேரடியாக முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை செயல்படும் என்றும் அந்த வகையில் தான் இந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு விவகாரங்களில் எந்த விதமான அரசியல் தலையீடுகளோ அல்லது நிர்வாக தாமதங்களோ இல்லாமல் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொண்டு உடனடியாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அதை சாத்தியமாக கூடிய நடவடிக்கை கையாள வேண்டும் என்றுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம். இதன் மூலமாக பொதுவெளியில் மட்டுமில்லாமல் கல்லூரி மாணவிகளை குறிவைத்து அதே போன்று சோசியல் மீடியாவில் கூட நடக்கக்கூடிய ஆன்லைன் மிரட்டல்கள், பெண்களுக்கு எதிரான ஆன்லைன் மிரட்டல்கள், மார்பிங் மற்றும் சைபர் குற்றங்களை உடனுக்குடன் கண்டறிந்து முடக்க பிரத்யேக சைபர் பிரிவும் இவர்களோடு இணைந்து களமிறங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சர்வதேச போலீஸ் தரத்திற்கு இணையாக முற்றிலும் ஒரு புதிய மற்றும் நவீன வடிவமைப்புடன் இந்த ஆடை நிகழ்வு கூட இந்த ஆடை அவர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் காக்கி நிற சட்டை, காக்கி நிற பேண்ட் அணிவது வழக்கம். அதே போன்று போக்குவரத்து போலீசாரை பொறுத்தவரையில் வெள்ளை நிற சட்டை, காக்கி நிற பேண்ட் அணிவது வழக்கம். ஆனால் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கூடிய சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை பொறுத்தவரையில் காக்கி நிற சட்டைக்கு பதிலாக நேவி ப்ளூ நிற சட்டையும் காக்கி நிற பேண்ட், கருப்பு தொப்பியும் வழங்கப்படும் என்றும் அதுக்கான பிரத்யேக வாகனமும் அதுக்காக அதே போன்ற ஒரு வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டு பிரத்யேக வாகனமும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேவி ப்ளூ நிற அரைக்கை சட்டை, தோள்பட்டைகளில் 2 வெள்ளி நட்சத்திரங்கள் மற்றும் காக்கி நிற பேண்ட், நவீன கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு இவர்கள் வலம் வருவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த சிறப்பு அதிரடி படை பொறுத்தவரையில் ஐஜி பவானீஸ்வரி அவர்கள் தலைமையில் தான் இது கட்டமைப்புடன் செயல்பட இருக்கின்றது. அதாவது தலைமை தாங்குவோர் ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் தான் இது செயல்பட இருக்கின்றது. இதில் ஒரு எஸ்பி மற்றும் 2 டிஎஸ்பிக்கள், 4 இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் பிற காவலர்கள் என ஒட்டுமொத்தமாக ஒரு டீம் என்று எடுத்துக்கொண்டால் 36க்கும் மேற்பட்ட பிரத்யேக ஒரு போலீஸ் படை ஒரு டீம் என்பது செயல்படும் வகையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற கேமராக்கள் அனைத்துமே பாடி ஒன் கேமரா என்று சொல்லப்படக்கூடிய கேமராக்கள், சட்டையிலே பொருத்தப்படக்கூடிய கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு நவீன வாகன வசதிகளோடு இவர்கள் களமிறக்கப்படுவதால் இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் வெறும் விளம்பரத்துக்காக மட்டுமா அல்லது களத்தில் பெண்களுடைய பாதுகாப்பை நிஜமாக இது உறுதி செய்யுமா என்ற ஒரு விவாதங்கள் எல்லாம் கூட எழுந்து வருகின்ற நிலையில் தான் இது ஒரு மாற்று நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கூறியது போல காவலன் செயலி மற்றும் அதே போன்று அம்மா பேட்ரோல் மற்றும் பிங்க் நிற ரோந்து வாகனங்கள் போன்றவை எல்லாம் இருக்கக்கூடிய நிலையிலும் கூட பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகின்றது. அதை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக இந்த படை தீவிரமாக செயலாற்றுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அது உண்மையில் சாத்தியமா, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகும் என்றெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தொடக்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை தொடங்கி வைக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் அந்த அரங்கில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே அவர்களுக்காக வழங்கப்பட்ட பிரத்யேக யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அதே போன்று 500க்கும் மேற்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படைப்பிரிவில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்கள், அதே போன்று மற்றும் முதலமைச்சர் விஜய்க்காக போலீசார் அணிவகுப்பு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அதற்கான ஒத்திகையும் நடைபெற்று வருகின்றது. இப்படியாக பல சிறப்பம்சங்களுடன் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அடுத்தடுத்து தள்ளிப்போன நிகழ்வாக பார்க்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை திட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கின்றது. எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் அந்த தொடக்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதில் 2 மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் கொண்டதாக உள்ளது. ஒன்று, இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை பொறுத்தவரையிலும் அது எப்படி செயல்பட போகிறார்கள், இதுவரை இல்லாத ஒரு மாற்றாக இந்த திட்டம் பார்க்கப்படக்கூடிய நிலையில் அந்த ஒரு எதிர்பார்ப்பை இது பூர்த்தி செய்யுமா என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று. மற்றொன்று, இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் உரையாற்ற போகின்றார். அது வெறும் திட்டம் சார்ந்த உரையாக மட்டும் இருக்குமா
அல்லது வேறு ஏதேனும் கூடுதல் திட்டங்கள் ஏதேனும் அறிவிக்க போகின்றாரா, இதை சார்ந்து வேறு ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக போகின்றதா? பேருரை என்று கூறியிருக்கக்கூடிய காரணத்தால் இது ஒரு அரசு நிகழ்ச்சி என்பதால் இது அரசியல் பேசுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. திருச்சியில் நடைபெற்ற அந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கூட அவர் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்துதான் உரையாற்றினார். ஆனால் இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையில் இது முழுக்க முழுக்க அரசு நிகழ்ச்சி என்பதால் அவர் நிச்சயமாக இதில் அரசியல் இருக்காது என்றும், இந்த திட்டம் சார்ந்தும் இந்த திட்டத்தையும் சேர்த்து கூடுதலாக வேறு ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த நிகழ்வு கூடுதல் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்னும் சில நிமிடங்கள், இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றது. இந்த 15 நிமிடங்களில் சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை திட்டம் தொடங்கப்பட இருக்கின்றது. நேரலை காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.